Hello viewers, and நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1021 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம யமட்டோவும் ஷினோபுவும் அந்த அடியாளுகளை போட்டு வெளுன்னு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. என்ன அடி காத்தி பாத்தீங்கன்னா நெஞ்சு நெத்தின்னு கண்ட இடமெல்லாம் பாயும். மொத்தத்துல எவனாலையுமே இவங்க கிட்ட நெருங்க முடியல. இந்த மேட்டரை அந்த சைபார்க் பாத்துரும். அது பாத்துருச்சனாலே மத்தவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருமே. இந்த மாதிரி மொமனசுகேவும் யமட்டோவும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த ஸ்டோர் ஹவுஸ்ல இருந்து விடாதீங்க, எப்படியாச்சும் புடிங்க அப்படின்னு அவன் கோர்த்து விட்டதுல இன்னும் ஆளுங்க எக்கச்சக்கமா அங்க போயிட்டானுங்க. வழக்கம் போலதான் எத்தனை பேர் வந்தாலும் அட்டி ஒரே மாதிரி தான் விழும். இப்ப அந்த பாவோக்கு ஒரே குழப்பம். ஏன்னா சுக்கேவை காணும், யமட்டோவும் ஷினோபுவும் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்காங்க. அவன் எங்க போனான்னு தெரியல. அவ எல்லா இடமும் தேடி பார்த்துட்டா எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. ஆனா அவன் தான் அவளோட சட்டைக்குள்ள ஒளிஞ்சிருக்கானே. என்ன பயங்கரமா வச்சு நசுக்கிட்டு இருக்கிறதுனால அவனால ஒழுங்கா மூச்சு விட முடியல. பட் சேஃப்டியா யார்ட்டையும் சிக்காம இருக்கான்ல. சோ தலைவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இப்படி அவன் அங்க சேஃப்டி பண்ணி வச்சனால தான் இவங்களால நிம்மதியா சண்டை போட முடியுது. இதுல என்ன ஒரு கடுப்பான விஷயம்னா, இவங்க அட்டாக் பண்ண ஆளுங்க குப்பை மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கானுங்க. ஷினோபு என்ன சொல்லுவான், அவனுக்கு கண்ணுல நம்ம படுற வரைக்கும் இப்படித்தான் அட்டாக் பண்ணிட்டே இருப்பானுங்க. கண்ணுக்கு தெரியாம எங்கேயாச்சும் எஸ்கேப் ஆயிடலாம். யமட்டோ உடனே அவனை எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டோம்னா தான் அவனுக்கு கண்ணுல சிக்க மாட்டோமே. அப்புறம் என்ன கவலை, பொலந்துடலாம்பா. ஐயோ நான் அப்படி சொல்ல வரல, கண்ணுல சிக்காம எஸ்கேப் ஆயிடலான்னு உசுர வாங்குறாளேன்னு கதறிக்கிட்டு போவான். அப்படியே கட் பண்ணி நம்ம சஞ்சயை காட்டுறாங்க. ஒரு வழியா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துட்டான்னு வைங்க. முடியலடா சாமின்னு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பானா. அந்த டைம் மேல இருந்து அந்த பிக் பாஸ் கண்ணு கத்திட்டு இருக்கும். இந்த மாதிரி மொமனசுக்கே ஸ்டோர் ஹவுஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா அவன் எங்க இருக்கான் என்னன்னு தெரியல. ஆனா யமட்டோ அப்புறம் ஒரு குனோய்ச்சி கூட இருக்கான். அவனை விடாதீங்க அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்கும். என்ன இது மறுபடியும் பிராட்காஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. மொமனசுகே, யமட்டோ, ஷினோபு இவங்க மூணு பேர்த்தையும் விரட்டாங்க. உடனே சஞ்சி எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுன்னு ஸ்டோர் ஹவுஸ் எங்க இருக்குன்னு அங்க விழுந்து கிடக்கிறவனு கிட்ட விசாரிப்பான். என்னால சொல்ல முடியாதும்பா, சிவனிலேயே 4 அப்பு அந்த டோமு கிட்ட தாண்டா இருக்கு. டோமரு ஓடா போய் தொலை நீர்வான். இப்ப சஞ்சய்க்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா இப்ப கின்னு குரூப் இருக்கிறது கேசல் டவரோட பேக் சைடு, அதே நேரம் டோம் இருக்கிறது என்ட்ரன்ஸ்ல. இவன் யார போய் இப்ப காப்பாத்த போறது? ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா கின்னு மத்தவங்க எல்லாருமே பயங்கரமா அடிபட்டு ரத்த கலரியா கிடக்குறாங்க. எங்க மொமனசுகே, ஷினோபு கிஃப்டா சால சேஸ் பண்ணப்பட்டு இருக்காங்க. எது முதல்ல எங்க போலான்னு பயங்கரமான யோசனை. இவன் போய் சேர்றதுக்குள்ளேயே அவங்க மண்டைய போட்டுருவாங்க போல. ரைட்டு, இந்த பக்கம் தான் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சைடு ஓடுவான். ஆனா எந்த பக்கம்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா ஒனிகஷிமா காத்துல மிதந்துச்சு இல்ல, அது அங்கேயே ஸ்டேபிளாலாம் நிக்கல. அப்படியே பொறுமையா மிதந்து லேண்ட் ஆஃப் ஆனவ நோக்கி பறையந்து போயிட்டு இருக்குது. எப்படின்னு கொஞ்ச நேரத்துல போய் சேர்ந்துருவான். அதுக்குள்ள கைடோவை எப்படியாச்சும் காலி பண்ணணும். விட்டா அவ்வளவுதான், எல்லாருமே காலி. இங்க பெரஸ்பரோ புழுதி கிளம்புற அளவுக்கு கேரட்டை போட்டு பொல்ல காட்டிடுவான். அவ ஃபுல் மூன் இருந்த உடனே சுலோங்கா மாறிட்டா. அட போன பாட்டுல அந்த கிளவுட்ஸ் எல்லாம் வந்து மூணை மறைச்சிருச்சுங்கல்ல, அதனால நார்மலா மாறினா அந்த கேப்பை யூஸ் பண்ணி செஞ்சுட்டான். இவ வின் பண்ணணும்னா வெதர் தான் டிசைட் பண்ணும் போல. அவ அந்த டைம்லயும் பெட்ரோவை பத்தி தான் யோசிச்சு பாப்பா. உனக்கான நேரம் வரும், அந்த டைமுங்கும் போது நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணு, இது எனக்கான நேரம்னு சொல்லிதான் கொளுத்தி விட்டு வெடிச்சு இவங்க எல்லாத்தையும் அவன் காப்பாத்தி இருப்பான். சோ என்ன ஆனாலும் சரி, பெட்ரோ கண்டி உன்னிய நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு பில்டப் பண்ண உடனே அலேக்கா தூக்கி கொய்யால அவன் செத்தது அது அவனோட தலையெழுத்து. ஆனா நீங்க பிக் மாமோட டெரிட்டோரிக்குள்ளேயே வந்தீங்களே, அது என்ன பிக்னிக்கா? எங்க ஏரியாக்கு வந்தா நாங்க அடிக்க தான் செய்வோம். அப்படின்னா நீ இருக்கிற காட்டை விட்டு எங்க சைடு வந்திருக்கவே கூடாது, வந்தா நாங்க கொல்லத்தான் செய்வோம்னு சொல்லி செவினிலேயே ஒரு அடி. அவ்வளவுதான். கேரட் பாத்தீங்கன்னா அங்கேயே மட்டை. இப்ப என்னன்னா பெரஸ்பரோக்கு பிக் மாம் கைடோ அலையன்ஸ் சுத்தமா பிடிக்கல. பட் இருந்தாலுமே பிக் மாமே சொல்லிட்டா, இதுக்கு மேல எதுக்கு மாத்தி யோசிக்கணும், அதனால அவங்க பண்றதா பண்ணட்டும், நான் அவங்க சைடு தான் இருப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவான். மொத்தத்துல இந்த கூறு கட்டவன் மார்க்கோ கிட்ட எனக்கு இந்த அலையன்ஸ் பிடிக்கலன்னு வரும்போது சொல்லிட்டு இருந்தான். ஆனா இப்ப வந்து பிக் மாமா பார்த்ததுக்கு அப்புறம் டோட்டலாவே மாறிட்டான். எல்லாம் இப்படித்தான் இருக்காங்க, என்ன பண்றது? சரி, அப்படியே கட் பண்ணி பிக் மாமா காட்டுறாங்க. அவன் பயங்கரமா வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருப்பா. ஏன்னா கைடோ பாத்தீங்கன்னா முதல்ல நார்மலா சண்டை போட்டான், அதுக்கப்புறம் டிராகனா மாறினா. இப்ப பாத்தீங்கன்னா ஏதோ பீஸ்ட் ஃபார்முக்கு மாறி இருக்கான். பிக் மாம் வேற பயங்கரமா இருக்காளா, இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு அவன் பொறுமையா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வேணா ஹாக்கி பவர் மறுபடியும் வந்துடும். இப்ப அந்த 2 வினோதமான கேஸும் வெறித்தனமா அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. என்ன கைடோவோட உருவத்தை பார்த்தாதான் கொஞ்சம் படு பயங்கரமா இருக்குது. பய இதுலயே பயந்துட்டான்னு கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்க. இப்ப லூஃபிக்கு தேவை ஒரே ஒரு நிமிஷம் தான். சோ படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவான். யூஸ்டஸ் கிட்ட பார்த்துட்டு கிண்டல் பண்ணுவான், ஏன்டா இந்த மாதிரி நிலைமையில எப்படா படுத்து தூங்குறேன்னு. அதுக்கப்புறம் இப்படியே மாத்தி அவனுக்கு பாட்டுக்கு பேசிட்டே இருப்பானுங்க. பிக் மாம் பார்த்துட்டு கடுப்பாயிடாய், நிறுத்துங்கடா, என்னடா வெட்டி பேச்சு, இதுக்கப்புறம் உங்க எல்லாத்தையுமே நாங்க கொல்ல போறோம், இனிமேட்டு உங்களால பேசவே முடியாதும்பா, அதனால இனிமேட்டு போடுற சண்டையில எங்களை ஏமாத்திராதீங்கன்னு 2 பேரும் பாத்தீங்கன்னா பட்டு பயங்கரமா வந்து நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்களை நம்ம பழுகை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. யூஸ்டஸ் கிட்ட எல்லாம் பார்க்கலாம், இந்த மாதிரி பீஸ்ட் ஃபார்ம்ல வந்தா மட்டும் நாங்க பயந்துருவோமா, இல்ல நீ எவ்வளவுதான் ஸ்ட்ராங்குன்னு
அதையும் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கில்லர் முதல்ல அட்டாக் பண்ண பாஞ்சு போவான். இவ்வளவு நேரம் காட்டுத்தனமா அடி வாங்கிட்டு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஃபன்னு என்டர்டைன்மெண்ட்னு சொன்னா சிரிப்பு தானே வரும். சரி, இப்ப கில்லர் பாத்தீங்கன்னா அவனோட முழு போர்ஸை யூஸ் பண்ணி காட்டுத்தனமா கைடோவோட பாடிய வெட்டுன்னு வெட்டி தள்ளுவான். ஆனா அவன் பாடியில ஒரு சின்ன கீறல் கூட விழல. அதுலயே தெரிஞ்சு போச்சு அவனோட ஸ்கின் பாத்தீங்கன்னா பயங்கர ஹார்டா மாறிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் அவன் ஒரு அடிப்பான் பாக்கணுமே, அவ்வளவுதான் கில்லர் தெரிச்சுட்டான். எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டானுங்க. இனி எப்படி அட்டாக் பண்றானுங்கன்னு பாப்போம். அப்படியே கட் பண்ணா இங்க இந்த கிஃப்டர்ஸ் இருக்கானுங்களே, அவனுக்கு வந்து வழியா பிளாக் பண்ணி நின்னுட்டு இருப்பானுங்களா. அதை பார்த்துட்டு ஜாக் செமையா கடுப்பாயிருவான். ஏன்னா இன்னும் அந்த அக்கசாயா மெம்பர்ஸ் ட்ரெஷர் ரூம்ல தான் இருக்கானுங்க. அவனுங்கள தான் முதல்ல போட்டு தள்ளணும். அதனால அந்த பாபு கிட்ட முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுவான். அவ செக் பண்ணி பார்த்தப்போ யாரோ அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காங்க. உடனே பிளாக் மரியா எங்க இருக்கா என்னன்னு விசாரிப்பான். ஏன்னா அவளை தானே போய் கொல்ல சொன்னாங்க. அவ இன்னுமே அந்த பார்ட்டி ஹாலை விட்டு வெளியில வரல. ஏன்னா அங்க நிக்கோ ரோபின் வந்திருக்காளே. உடனே ஜாக்கு நான் போய் அவங்களை காலி பண்ணிடுறேன். ஏன்னா அவங்களுக்கு என்னதான் கண்டமேனிக்கு அடிபட்டு இருந்தாலும் அவங்க ஒண்ணு வீக்கான ஆளுங்க இல்ல. டொபிரோப்போவையே அசால்ட்டா கொல்லுவாங்க. அதனால சட்டு புட்டுன்னு அவங்கள கொன்னே தீரணும். அதுக்காகவே அடிச்சு புரண்டு போவான். அதே நேரம் இங்க பிளாக் மரியா நீ போய் அவங்கள காலி பண்ணு, நான் இவங்கள பாத்துக்கிறேன்னு சொல்லி அவன் சட்டையை கழட்டுவா. அவன் முதுகுல பாத்தீங்கன்னா உமன் ட்ரபிள்னு சொல்லி பச்சை குத்தி இருக்கும். அதாவது இதுக்கப்புறம் தான் அவனோட பயங்கரமான பவரையே ரிவீல் பண்ண போறான். நிக்கோ ரோபினை பார்த்து நீ இதுக்கப்புறம் இருக்க வேண்டிய ஆளு கைடோ தான், ஒழுங்கா என் கூட வந்துரு, இல்லன்னா உன்னைய தொலைச்சிருவேன்பா. நிக்கோ ரோபின் பார்த்துட்டு நீ தொலைச்சாலும் பரவாயில்ல துவைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, அந்த கைடோ கூட இருக்கிறதுக்கு நான் பேசாம செத்துடலாம், வா இன்னைக்கு நீயா நானான்னு பார்த்தலான்னு அந்த பக்கம் பிளாக் மரியா, இந்த பக்கம் நம்ம ரோபினும் ப்ரூக்கும். சோ இதுக்கப்புறம் சண்டை கன்ஃபார்மா நார்மலா போறது இல்ல, தாறுமாறா போகுது. என்ன ஆக போகுது என்னன்னு சொல்லி அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.